உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். கார்த்தி, நீ தப்பி தவறி யார் கண்ணியாவது பட்டுட்ட, அப்புறம் நம்ம மாட்டிப்போம். ஜாக்கிரதையாரா. அத்தை, நான் வீட்டை விட்டு வெளியே போக மாட்டேன் அத்தை. அண்ணே, நம்ம வேலை செய்யற பொண்ண கொஞ்ச நாளைக்கு நிறுத்திருங்க. கார்த்திகை யாரும் பார்க்க கூடாது. சரிம்மா. டேய், நீ யாருக்கும் ஃபோன் பண்ணிடாதடா. உன் ஃப்ரெண்டுங்களுக்கு பண்றேன்னு சொல்லி மாட்டிக்காத, புரியுதா? சரிங்கப்பா, பண்ண மாட்டேன். போனா நீ சொன்ன மாதிரி பஞ்சாயத்தை கூட்ட சொல்லிட்டேன். அந்த ரகுராம ஒரு வழி பண்ணாம விடக்கூடாது. வாங்கன போலாம். தனா, எங்க உன்னை மிஸ் பண்ணிடுவணும்னு நினைச்சேன். இனிமே உன்னை விட மாட்டேன். உன்னை அடையிற வரைக்கும் இந்த கார்த்திக் ஓய மாட்டான். ஐயா, இங்க எல்லாரும் சங்கடமான சூழ்நிலையில தான் ஐயா இருக்கோம். புவனேஸ்வரி அம்மா வீட்டுல ஒரு இழப்பு நடந்திருக்கு. ஐயா, இப்படி நடக்கும்னு யாரும் எதிர்பார்க்கல. நம்ம ஊர்ல இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி எதுவுமே நடந்ததே இல்லையா. உங்க மாப்பிள்ளையே பசுபதி ஐயா பையனை கொன்னு இருக்காரு. போலீஸும் அவரை கைது பண்ணிருக்காங்க. அதான் புவனேஸ்வரி அம்மா உங்க மேல பிராது கொடுத்திருக்காங்க ஐயா. ஐயா, இங்க பாருங்க, கதிரவன் இப்படி ஒரு காரியத்தை பண்ணிருக்கான். ஆனா எங்க அண்ணனுக்கு அதுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லையே. சிவராமா, அவ என்ன எவனும் ஒருத்தனா? உங்க குடும்பத்தை சேர்ந்தவன் தானே? உங்க அண்ணனோட மாப்பிள்ள தானே? அன்னைக்கு என்னமோ உங்க அண்ணன் சொன்னாரு, எங்க குடும்பத்துல இருந்து யாரும் அப்படி பண்ண மாட்டாங்கன்னு. இப்போ என்ன பதில் சொல்ல போறாரு உங்க அண்ணன்? அடேங்க அப்பா, என்ன இந்த அம்மா இந்த மாதிரி நடிக்குது? ஐயா, எனக்கு இருந்தது ஒரே ஒரு பையன். அவனை உயிருக்குயிரா வளர்த்தேன். அவன் முழுசா அவன் வாழ்க்கைய கூட வாழல. அதுக்குள்ள இந்த கதிர் இப்படி பண்ணிட்டான். ஐயாவோட மாப்பிள்ள முட்டாள்தனமா பண்ணிட்டாப்ல. அதுக்கு ஐயா என்ன பண்ண முடியும்? நிறுத்துங்கய்யா. அந்த ஆளுக்கு நீங்க நியாயத்தை சொல்றீங்க. எங்க கார்த்திக் அந்த கதிர் தான் ஏதாவது பண்ணிருப்பான்னு ஊருக்கு முன்னாடி வந்து கதர்னே யாராவது கேட்டீங்களா? இன்னைக்கு ஆசையா வளர்த்த பையனை எழுந்துட்டு நிக்கிறோம். தலைவர்னு இந்த ஆளை தலைமையில தூக்கி வச்சு கொண்டாடினீங்க. அப்பவே எங்களுக்காக யாராவது நின்னு இருந்தா என் பையன் எங்களை விட்டு போயிருக்க மாட்டான். என் பையன் செத்ததுக்கு நீங்க எல்லாரும் தான் காரணம். என் பையன் உயிர் போனதுக்கு இந்த ஆள் தான் பொறுப்பு. பசுபதி, உங்க இழப்பை ஈடு செய்ய முடியாது. சொந்த பையனை இழந்துட்டு நிக்கிறீங்க. அந்த வருத்தம் எனக்கும் இருக்கு. நடிக்காது. எல்லாத்துக்கும் நீதான் காரணம். ஏங்க, அவன் செஞ்ச காரியத்துக்கும் எங்க குடும்பத்துக்கும் எந்த சம்பந்தமும் இல்லைங்க. வாய மூடு. எங்க பையனை கொன்னுட்டு இப்ப சம்மந்தம் இல்லைன்னு கை கழுவ பாக்குறீங்களா? அந்த கொலைகாரனுக்கும் எங்க வீட்டுக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல. அது எப்படிங்க அப்படி சொல்ல முடியும்? உங்க பொண்ணு தானத்துக்கும் அவனுக்கும் கல்யாணம் ஆனது ஊருக்கே தெரியும். நீங்க இல்லன்னு சொல்றதுனால அவன் மாப்பிள்ளை இல்லன்னு ஆயிடுவானா என்ன? அவன் என் மாப்பிள்ளையே இல்ல. என் பொண்ணுக்கு புருஷனும் இல்ல. அவன் என் குடும்பத்தை சேர்ந்த ஒருத்தனும் இல்ல. ஏங்க, அது எப்படிங்க சொல்ல முடியும்? அவன் தான் அவங்க பொண்ணு கழுத்துல தாலி கட்டியிருக்கான்ல. என் பொண்ணு விருப்பப்பட்டு அவன் கையால தாலி கட்டிக்கல. அவன் என் பொண்ணுக்கு கட்டாய தாலி கட்டிருக்கான். அது இந்த ஊருக்கே தெரியும். அவனுக்கும் என் குடும்பத்துக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல. அவன் செஞ்ச தப்புக்கு என் குடும்பம் எப்படி பொறுப்பாக முடியும்? என்ன ரகுராம், புத்திசாலித்தனமா பேசுறதா நினைக்கிறியா? நீ 1000 காரணம் சொன்னாலும் அவன் உன் வீட்டு மாப்பிள்ள தான். அவன் செஞ்ச பாவத்துல உன் குடும்பத்துக்கும் பங்கு இருக்கு. அதுக்கு நீ மட்டும்தான் பொறுப்பு. நான் தான் அவனுக்கும் என் குடும்பத்துக்கும் சம்பந்தம் இல்லைன்னு சொல்றேன் இல்ல. யோ, அது எப்படியா நீ சொல்ல முடியும்? இதே பஞ்சாயத்துல வச்சுதான் உன் பொண்ணு அந்த கதிர் கூட தான் வாழ்வேன்னு சொன்னா. நீங்களும் அவனை வீட்டுக்கு கூட்டு போய் வச்சுக்கிட்டீங்க. இப்ப மாப்பிள்ளை இல்ல சம்பந்தம் இல்லைன்னு சொன்னா இதெல்லாம் நம்புறதுக்கு நாங்க என்ன முட்டாளா? இப்படி எல்லாம் பேசி உன் குடும்பத்தை காப்பாத்த பாக்குறியா? எல்லாரும் கேட்டுக்கோங்க. இந்த ஆளுடைய மருமகன் தான்
என் அண்ணன் பையனை கொன்னு இருக்கான். இந்த குடும்பத்துக்கும் அதுல சம்பந்தம் இருக்கு. நியாயப்படி இந்த மொத்த குடும்பத்தையும் ஜெயிலுக்கு அனுப்பியிருக்கணும். அந்த கதிர் மேல மொத்த பழியும் போட்டுட்டு அவனுக்கும் எங்களுக்கும் சம்பந்தம் இல்லைன்னு தப்பிக்க நினைக்கிறான். தூ, இவெல்லாம் ஒரு பெரிய மனுஷன். அம்மா, இங்க பாருங்க, என்ன எங்க அண்ணனை பேசுறீங்க? இப்படி எல்லாம் பேசுனீங்க, அப்புறம் மரியாதை கெட்டு போயிரு சொல்லிட்டேன். ஏய் என்னடா பண்ணுவ? என் புள்ளைய கொண்டுட்டு நாடகம் மாட்டீங்களா? ஏய், ஏய் இங்க பாரு. மொத்த குடும்பத்தையும் இல்லாம ஏய், போயிடுங்க. எங்க அண்ணனுக்கு இதுக்கு சம்பந்தம் இல்லையா? தேவையில்லாம பேசிட்டு இருக்க. என்ன பண்ணுவீங்க? ஏய், அவதான் சொல்லிட்டா. ஏய், என்ன பண்ணுவீங்க? நீ பெரியடா. என்ன பண்ணுவீங்க? நான் இப்பவும் சொல்றேன், அந்த கொலகாரனுக்கும் எங்க குடும்பத்துக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல. அவன் என் பொண்ணுக்கு புருஷனும் இல்ல. இதை நிரூபிக்க காளி கோயில்ல காசை வெட்டி போட்டு என் பொண்ணோட வாழ்க்கைக்கும் அந்த கதிருக்கும் சம்பந்தம் இல்லைன்னு நான் பிரிச்சு விடுறேன். அண்ணா, என்னண்ணே சொல்றீங்க? அவங்க தான் ஏதோ சொல்லிக்கிட்டு இருக்காங்கன்னா நீங்களும் அவசரப்பட்டு. நான் தெளிவா முடிவெடுத்ததா சொல்றேன் சிவா. நாளைக்கே நான் அதை செய்வேன். என்ன ஊருக்கு முன்னாடி மாட்டிக்கிட்ட உடனே அவனை பிரிச்சு விடலான்னு பாக்குறியா? நீ தப்பிக்க ஏதோ சொல்லி நழுவ பாக்குற. நான் சொன்ன வார்த்தை மீற மாட்டேன். நீ இப்படி சொல்ற, ஆனா அன்னைக்கு உன் பொண்ணு பஞ்சாயத்துல வச்சு அந்த கதிர் கூட தான் வாழ்வான்னு உன்ன மீறி தானே சொன்னா. உன் வார்த்தையை எப்படி உத்தரவாதமா எடுத்துக்க முடியும்? அண்ணே இருங்க. ரகுராமா, நீ இந்த அளவுக்கு பேசும்போது நானும் இறங்கி வரேன். ஆனா நீ இந்த மாதிரி செஞ்சா அந்த கதிருக்கும் உன் குடும்பத்துக்கும் சம்பந்தம் இல்லைன்னு நான் ஒத்துக்கிறேன். ஆனா நீ சொன்ன வார்த்தையை உன் பொண்ணு சொல்லுவாளா? அவ இந்த ரகுராமோட ரத்தம். என் பொண்ணு என்னோட வார்த்தையை என்னைக்கும் மீற மாட்டா. அப்போ இந்த பஞ்சாயத்துக்கு உன் பொண்ணு வர சொல்லு. இங்க வந்து அவளை சொல்ல சொல்லு. அவ சொல்லுவா. சிவா, போய் தனாவை கூட்டிட்டு வா. அண்ணா கொஞ்சம் யோசிச்சு. போய் கூட்டிட்டு வா. சரிங்க அண்ணா. ரகுராம், ஒருவேளை உன் பொண்ணு வந்து இதுல எனக்கு சம்மதம் இல்ல, நான் என் அப்பா சொன்னதை ஏத்துக்க மாட்டேன், நான் கதிர் கூட தான் வாழ்வேன்னு சொன்னா அப்ப என்ன செய்வ? நான் நம்பின பல பேர் என்னை ஏமாத்திருக்காங்க. ஆனா எந்த காலத்திலயும் என் பொண்ணு என் வார்த்தையை மீறி நடக்க மாட்டா. அப்படி அவ சொன்னா இந்த ரகுராமோட உயிர் போச்சுன்னு நினைச்சுக்கோ. ஐயா, என்னங்க இப்படி சொல்லிட்டீங்க? என் பொண்ணு என் வார்த்தையை கேட்கலனா அந்த நிமிஷமே என் உடம்புல உயிர் இருக்காது. ஐயா, ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.